அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே சங்கமித்து அவனை அழகான முறையிலே வழிபட்டு வாழ்வதற்கு நசீபாக்கின அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். கண்ணியமான பெருமக்களே, இது ரமலானுடைய நிறைவு பெற்று நாம் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள். இந்த நல்ல நாளிலே நாம் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் சமுதாய மக்களுக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற சதக்காவை எல்லாரும் என்ன செஞ்சிருப்போம், பரிபூர்ணமாக்கி இருப்போம். அதை பரிபூர்ணமாக்கவில்லை என்றால் பெருநாள் தொழுவதற்கு முன்னால் அதை பரிபூர்ணமாக்கிவிடும். குடும்பத்தில் உள்ள பிறந்த பிள்ளைகள் இருந்து கடைசி உள்ள வயதான முதியோர் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மக்கள் அத்தனை பேர்களுக்குமே சதக்கத்துல் ஃபித்ர் என்பது கட்டாய கடமை. அதில் யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அதில் யாரும் ஒரு சலுகையும் கிடையாது. அல்லாஹு தஆலா அதை சதக்கத்துல் ஃபித்ர் நசீபாக்கின முக்கிய காரணமே எல்லோரும் பெருநாள் கொள்ள வேண்டும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், முக்கியமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் வாழ வேண்டும், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். ரப்பே நம்மை பிரியப்படுகின்றான். எப்பொழுது பிரியப்படுகின்றான்? ஒரு அபுது, ஒரு அடியார் தன்னை எப்பொழுதெல்லாம் நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றாரோ அந்த அடியாரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்போம், புத்தாடை அணிந்து அழகான முறையில குடும்பங்களை சந்தோஷமாக அழகான விருத்தை கொண்டு இன்னைக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கான்னா நம்ம அல்லாஹ்க்கு என்ன செய்யணும், அதிகமான முறையில சுக்ர் செஞ்சுட்டே இருக்கணும். வரக்கூடிய காலங்கள் இன்னும் சிறப்பான முறையில இருக்க வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, இந்த நாள் என்பது அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கக்கூடிய நாள். ஜஸா, அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் நாம் தேவையில்லாத அனாச்சார காரியங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். மேற்கொண்டு இந்த நாளிலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல நோன்பு வைப்பது ஹராம், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஈதைனி, ஜும்ஆ இந்த மாதிரி காலங்களில நோன்பு வைப்பது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் அல்லாஹ் இந்த காலங்களில் நோன்பை ஹராமாக்கி இருக்கான்னா, எல்லோரும் மகிழ்ச்சியாக பெருநாள் கொள்ள வேண்டும், யாரும் பசியில இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த நாளில் நோன்பை ஹராமாக்கி இருக்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் சஹாபா பெருமக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்களாம், யா ரசூலல்லாஹ் ஐயு அமலுன் அஃலலுன், எந்த அமல் சிறந்தது என்பதாக சஹாபா பெருமக்கள் அண்ணல் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, இதா கால சுரூரி அலா கல்பின் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அப்படியே சந்தோஷம் அடையக்கூடிய அமல்களை நாம் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அந்த காரியம்தான் இந்த ஈதுல் ஃபித்ருடைய நல்ல நாள். இந்த சதக்காவான காரியங்கள், ஜகாத்தான காரியங்கள், சதக்கத்தில் ஃபித்ருடைய காரியங்கள், இதை ஒரு முஸ்லிமிடத்திலே கொடுக்கும் பொழுது அவர் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த மகிழ்ச்சியை பார்த்து நம்மை மீது அல்லாஹ் அளவிடாத மகிழ்ச்சி அல்லாஹ் ஒளிகின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், எல்லா மக்களுக்கும், அக்கம் பக்கம், உறவுகள், நண்பர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். எல்லாரும் என்ன செய்யணும், உணவுகளை பரிமாறிக்கிடணும். யாரெல்லாம் நம்மள்கிட்ட வந்து கேட்டாங்களோ இல்லைன்னு சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலங்கள்ல ஒருபோதும் லா இல்லை என்று சொன்னதே கிடையாது. அதன் அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம இடத்துல யாராவது உதவி கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான், எவ்வளவோ கொடுத்து கொண்டிருக்கின்றான், இன்னும் தர தயாராக இருக்கின்றான். அப்பேற்பட்ட ரப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அள்ளி அள்ளி எல்லா மக்களுக்கும் விளாச வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், சதக்கத்தினுடைய விஷயங்களே அல்லாஹ் அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகிறார்கள், வமா ஜாதல்லாஹு அப்தன் பிகவி இல்லல் இஸ்ஸா, அதாவது அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நிச்சயமாக அல்லாஹு மா நகஸ மால் சதக்கா, நம்மிடத்தில் உள்ள செல்வங்கள் நாம் கொடுக்கக்கூடிய தர்மமான காரியங்களினால் ஒருபோதும் குறைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள். கண்ணியமான பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே,
நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல நாள்ல ஒரு 3 விதமான செய்திகளை செய்யணும். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே சொல்லக்கூடிய செய்திகளை என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டு வாழ்க்கையில அமல்படுத்தணும். முதல் விஷயம், நம்முடைய உறவுகள்கிட்ட, நம்முடைய குடும்பத்தினுடைய உறவு, தாய் தங்கை, அதே போல மாமியார் மருமகளாக இருந்தால், மாமியார் அதே போல மருமகள் மாமியாராக இருந்தால், இப்படி மாற்றி மாற்றி குடும்பத்தில் என்ன செய்யணும்? முதல்ல முசாஃபா செய்து அவர்களுக்கு அழகான முறையிலே பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். சந்தோஷமாக சிரிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆண் பெண் ஒரு பொன்மொழியோடு சிரித்தால் அது அல்லாஹ் சதக்காவாக ஏற்றுக்கொள்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? இன்னைக்கு குடும்பங்கள்ல மருமகள் என்ன செய்யணும்? முதல்ல மாமியார் என்ன செய்யணும்? சலாம் சொல்லி முசாஃபா செய்து அவங்கள்ட்ட துஆ பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகள் பேணக்கூடிய விஷயங்கள்ல கடுமையான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு முஸ்லிமான ஆண் பெண் உறவுகளை பேணாமல் வாழுகின்றாரோ அவர் காலம் முழுவதும் நின்று கொண்டு வழங்குகின்றார், காலம் முழுவதும் நோன்பு வைக்கிறார், திக்ர் செய்கிறார், இபாதத் செய்கிறார், என்ன செய்தாலும் செய்தான். ஒரு மனிதர் உறவுகளை பேணவில்லை என்றால் அவர்கள் செய்த எல்லா அமல்களும் வீணானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்புறம் முதல்ல என்ன செய்யணும்? குடும்பங்கள்ல மச்சியாகட்டும், மச்சினிச்சியாகட்டும், அதே போல உங்களோட மாமியார் ஆகட்டும், நம்முடைய குடும்பங்கள்ல யார் யாருன்னா பெண் மக்கள் இருக்காங்க, என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட முதல்ல சலாம் சொல்லி பேசுங்க, முசாஃபா செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவங்களை தெரிவிங்க. இல்ல அவங்க பேச மாட்டேங்காங்க, பரவாயில்லை, நீங்க முதல்ல போய் பேசுங்க. இது அல்லாஹ் பிரியப்படுறான். எந்த ஒரு முஸ்லிமான ஆண் பெண் ஆரம்பத்திலே சலாம் சொல்லி பேசுகின்றாரோ அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவர் மீது அருள்மழை பொழிகின்றான். கண்ணியமான பெருமக்களே, அப்ப இந்த நாள் என்பது ஒரு விசேஷமான நாள். இந்த நாள் என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடவே கூடாது. அடுத்து 2வது, வறியவர்களுக்கு வேண்டுவதை என்று நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம், தமிழ்ல படிச்சிருப்போம். அதே போல யார் யாருன்னா கேட்டீங்க நினைச்சீங்க, எல்லாருக்கும் நல்ல முறையில அள்ளி அள்ளி கொடுங்க, அல்லாஹ் நினைச்சுவான், வரக்க செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ஹலரத்துர் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஸிலு ஸதகா பிஸபைன பாபன் மின் அப்வாபி ஸூர். இமாம் ஹலரத் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் சதகா செய்கின்றாரோ, எந்த ஒரு மனிதர் தான தர்மமான காரியங்கள் செய்கின்றாரோ அவர்கள் மீது 70 வருகின்ற முசீபத்தை அல்லாஹ் தடுக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ யார் ஒரு மனிதர் நல்ல காரியங்களை, பெருநாளுடைய காரியங்களிலே யார் ஈடுபட்டு அழகான மக்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுகின்றார்களோ, எல்லோருக்கும் கொடுக்கின்றார்களோ, அவர் மீது அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? கிட்டத்தட்ட 70 வகையான தீங்குகளை அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, அப்போ இந்த பாக்கி என்ன கிடைக்குது? இன்னைக்கு தான் கிடைக்குது. 3வது, நல்ல முறையில என்ன செய்யுங்க? அல்லாஹ்விற்கு லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நல்ல முறையில் என்ன செய்யுங்க? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். சுக்ரியா நஃபில் 2 ரகாய் தொழுவுங்க. அல்லாஹ் பாருங்க, 30 நாள் நோன்புகள் ஆரோக்கியமாக, ஆஃபியத்தாக, சிகத்தாக, உடலில் ரத்த ஓட்டமாக அல்லாஹ் என்ன செய்யலாம்? 30 நோன்புகள் நோக்க வைத்த ரப்புக்கு நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்ய வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, ஏன்னா அல்லாஹ் பாருங்க அழகான குடும்பங்களை கொடுத்திருக்கான், உறவுகளை கொடுத்திருக்கான், கணவனை கொடுத்திருக்கான், நல்ல முறையில வீடை கொடுத்திருக்கான், சொத்து சுகத்தை கொடுத்திருக்கான், இப்படி அல்லாஹ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கான். அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 ரக்காய் தொழுது, ரப்பே நீ எனக்கு இவ்வளவு காரியங்களை கொடுத்து விட்டாய், நான் உனக்கு அதிகமாக சுக்ர் செய்கின்றேன் என்பதாக என்ன செய்ய வேண்டும்? சஜிதாவை மண்டியிட்டு 2 ரக்காய் தொழுது சுக்ரியான தொழ வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், எப்பா நீ சுக்ர் செய், வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக்கி அல்லாஹ்வே சொல்றான். அப்போ நம்ம கடந்த மேன்மக்கள் எத்தனையோ நம்முடைய மூதாதைகள் போன வருடம் நம்ம கூட இருந்தாங்க, இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? கபூர்ல இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நினைச்சிருக்கான், நம்மளுக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கான், ஆஃபியத்தை கொடுத்திருக்கான், சிகத்தை கொடுத்திருக்கான், எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். குத்தால போட்டுக்கிட்டோம், விருந்த சாப்பிட்டுக்கிட்டோம், அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டோம், விளையாண்டுக்கிட்டோம், அது வல்ல பெருநாள். பெருநாள் என்பது ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை, ஆபிதுகளுக்கு கடமை செய்ய வேண்டிய கடமை, குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, தனக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி எல்லா விதமான கடமையை நிறைவேற்றுவதுதான் ஈதுல் பெருநாள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல இந்த ஈதுல் நாள் என்ன செய்யக்கூடாது? வீணாக்கிடக்கூடாது. என்ன வீணாக்கிறது? நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அங்கங்க கடை வீதிகளை போட்டிருப்பாங்க, உடனே நினைச்சுக்கூடாது, ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிட்டு கடை வீதிகளுக்கு தேவையில்லாமல் அலையக்கூடாது. மார்க்கம் அனுமதி கிடையாது. நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் அனுமதி கிடையாது. தேவையின்றி வெளியே வரக்கூடிய மக்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சபிக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும்.
இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஹேண்ட்பேக்கை போட்டு அப்படியே போகிறது. இதை பெருமானார் வலியுறுத்தவில்லை. பெருமானார் என்ன செய்றாங்க, தடுக்கிறாங்க. கண்ணியமான பெருமக்களே, நம்ம பாருங்க, 30 ரூபா வச்சுட்டோம், இவாத செஞ்சிருக்கோம், சதக்கா கொடுத்திருக்கோம், ஜகாத்து கொடுத்திருக்கோம், அல்லாஹ்வுக்காண்டி கியாமுல் தொழுதிருக்கோம், நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு நாள்னால ஒட்டுமொத்த அமல்களை வீணாக்கிட கூடாது. கண்ணியமான பெருமக்களே, அப்போ ஃபர்தாவுடைய விஷயங்கள் செய்யணும், பேணிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆண் பெண்ணா அல்லாஹ் எப்ப பிரியப்படுறான்னா ஃபர்தாவுடைய விஷயங்களை செய்யணும், பேணிக்கையா இருக்கணும். அது என்ன ஃபர்தாவுடைய பேணிக்கை? இதுதான் பேணிக்கை. வெளியே தேவையெல்லாம் வரக்கூடாது. அதே போல குடும்பங்கள் நினைச்சீங்க அழகான முறையில் இருங்க, வீட்டுல இருங்க, சந்தோஷமா பேசுங்க, சந்தோஷமா குடும்பத்தில் நினைச்சீங்க, நிம்மதியா ராகத்தா இருங்க, அல்லாஹ்விற்கு கூட இருக்க தொழுதுங்கள். ஆனால் தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது. அப்படி மீறி வந்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் பாதுகாக்க நாம் என்ன செய்கிறோம், துஆ செய்கின்றோம். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, உங்களுடைய தியாகம் என்பது அற்புதமான தியாகம். உங்களுடைய அமல் என்பது அற்புதமான அமல். ஒவ்வொரு நாள் சகரிலே குடும்பத்திற்கு எல்லோருக்கும் இரவு நின்று அழகான முறையில் சகர் சாப்பாடு ஏற்பாடு கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல் இஃப்தாருடைய நேரங்களில் குடும்பத்திற்கான ஹக்கை நிறைவேற்றிருக்கிறீர்கள், பிள்ளைகளுடைய ஹக்கை நிறைவேற்றிருக்கிறீர்கள், குடும்பத்தினுடைய மாமனார் மாமியாருடைய ஹக்கை நிறைவேற்றிருக்கிறீர்கள். இப்படி எல்லா விதமான காரியங்களை, நல்ல காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு அந்த கடைசி ஒரு நாள் ஈதுடைய நாளிலே வீணாக ஆக்கிவிட்டால் அப்படி அமல்கள் எல்லாம் வீணாகி விடுகிறது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரரை, கவலையோடு சொல்கின்றேன், வருத்தத்தோடு சொல்கின்றேன், தயவு செய்து யாரும் இந்த நாளிலே வீணான ஆச்சாரங்கள் காரியங்கள் ஈடுபட வேண்டாம். அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ் எதெல்லாம் பிரியப்படுகிறார் அதை செய்யுங்கள். இதுதான் ஹக் என்றால் அந்த ஹக்கில் நிலைப்பாட்டோடு இருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், குடும்பங்களை உயர்த்தும், மறுமையில் ஆலாவான சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நசீபாக்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, இந்த நாள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 3 விஷயங்கள். ஒன்று, அழகான முறையில் சதக்கா கொடுங்கள். இரண்டாவதாக லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், சுக்ரியானத்தை தொழுங்கள், குடும்பத்தோடு இருங்கள், குடும்பத்தோடு உறவுகளை பேணுங்கள், குடும்ப சொந்த பந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்கள். மூன்றாவதாக அனாச்சாரமான காரியங்களில் இருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. நல்ல முறையிலே இந்த நோருடைய முழு பலனையும் அல்லாஹ் தருவானாக. அதே போல வரக்கூடிய கல்வியாண்டில் நம்முடைய நிஸ்வானில் அழகான முறையிலே நடக்கக்கூடிய ஆலிமா நாசியாவுடைய வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல் இந்த கல்வியாண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சீரான சிறப்பான முறையில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு ஒத்துழைப்பும் உங்களுடைய இல்லங்களில் வசிக்கக்கூடிய நம்முடைய டீனேஜ் பிள்ளைகள், அதே போல தாய்மார்கள், வயது எல்லை தாண்டி எத்தனை வயது கிடையாது, எத்தனை வயதுனாலும் சரிதான், மதசான செய்து உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னுடைய உஸ்தாதுமார்களும் உங்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். எதற்காக? தீனுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது படுவதற்காக, அல்லாஹ்வுடைய அருள்பார்வை உங்கள் மீது படுவதற்காக, இப்படி எல்லா விதமான ரஹ்மத்தும் நிறைந்த செல்வம் உங்கள் மீது படுவதற்காக என்னுடைய மதர்சா ஒரு அன்போடு வரவேற்கின்றது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரர்களை, இல்லங்களில் ஒரு மக்களை படி வையுங்கள். கிட்டத்தட்ட நம்முடைய நிஸ்வானில் 400 பேர் ஓதுகின்றார்கள் என்றால் நம்முடைய ஊரில் கிட்டத்தட்ட 3000க்கு மேல் பெண் மக்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் ஓத வேண்டும். அதுதான் நம்ம உயரிய நோக்கம். ஒரு நபர்கள் கூட நீரோடு ஓதாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஓத வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும், எல்லோருக்கும் மார்க்கம் வேண்டும், எல்லோருக்கும் தீன் வேண்டும், எல்லோரும் சொர்க்கம் புகழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தீனுக்காக சேவை செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வாருங்கள், எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த கல்வியின் மூலியமாக நீங்கள் எல்லாம் சோனத்தில் அலங்கரிப்பீர்கள், சந்தோஷப்படுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்வியை கற்பதற்காக வல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய முழு அமல்களையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல முறையில் சத்தமா ஆமீன் சொல்லுங்க. நல்ல முறையில் எல்லாரும் இந்த ரமலானுடைய முழு அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸ் உருவாக்கப்பட்டுள்ளதோ அந்த மஜ்லிஸை அழகான முறையில் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் எல்லோரும் சந்தோஷமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடும் உங்களுடைய துஆவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.